பொதுவாகவே நம்ம ஒரு கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வேலைக்கு போகும்போது அங்க இருக்கிற ஜனங்களா இருக்கட்டும், நாம தங்க போற இடங்களா இருக்கட்டும், அது எல்லாமே நமக்கு கொஞ்சம் புதுவிதமா இருக்குங்க. நம்ம ஊரை விட்டு போகும்போதே நமக்குள்ள பாதி பயம் வந்துடும். அதுவே போன இடத்துல, அதாவது தங்குற இடத்துல ஒரு அமானுஷ்யம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால நிம்மதியா தூங்க முடியுமா, இல்ல அங்க வேலை பார்க்க தான் முடியுமா? மேபி பார்க்குற உங்களுக்கும் அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியிலையும் அதே மாதிரி தாங்க. தன்னோட கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வேலைக்கு வந்த ஒரு பையன், அதாவது அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வேலைக்கு வந்த இடத்துல ஒரு அமானுஷ்யத்துக்கிட்ட சிக்கிடுறாங்க. அந்த அமானுஷ்யத்திலேருந்து வெளியே வந்தாங்களா, வரலையா, அவங்களுக்கு என்ன ஆச்சு, எதனால் அந்த அமானுஷ்யம் இவங்களை தொடருதுங்கிறத பற்றின ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் லதாங்க. லதா தமிழ்நாட்டில் அருப்புக்கோட்டைங்கிற ஊரை சேர்ந்தவங்க. அருப்புக்கோட்டையில் லதா, அவங்களோட அண்ணன் ரிஷி, அப்பா, அம்மா, இவங்க 4 பேருமே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்போ இவங்களோட வீட்டில் லதாவோட அண்ணன் ரிஷி ரொம்ப நாளாகவே வேலை இல்லாமல் இருக்கிறாருங்க. பாலிடெக்னிக் முடிச்சதுக்கு அப்புறமா அவர் நிறைய இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ணுறாரு, எங்கேயுமே கிடைக்கல. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் அவருக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வருதுங்க. அவருக்கு மட்டும் வரல, ரிஷியை சேர்த்து மொத்தம் 8 பசங்களுக்கு ஒரே கம்பெனியில் ஆஃபர் லெட்டர் வருது. சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற செங்கல்பட்டுங்கிற ஏரியாவில் ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்பெனி இருக்குதாங்க. அந்த கம்பெனிலேருந்து இவங்க எல்லாருக்குமே ஆஃபர் லெட்டர் வருது. ஆனால் அந்த கம்பெனியில் அந்த அக்காமடேஷன் எதுவுமே ஃப்ரீ கிடையாது, இவங்க தான் பார்த்துக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்த ஒரு வேலையும் விடக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் தான் இந்த பசங்க எல்லாருமே இருக்கிறாங்க. இவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுக்குடா அவ்வளோ தூரம் போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு, அக்காமடேஷனும் கிடையாது, நீங்கள் சம்பாதிக்கிறது உங்களுக்கே பத்துமானு என்னன்னு தெரில, இதில் வீட்டுக்கு வேறு நீங்கள் கொடுக்கணும், உங்களுக்கு அடுத்தடுத்து எப்படி போகுன்னே தெரியாதுப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் எல்லாரோட பேரண்ட்ஸுமே சொல்கிறாங்க. ஆனால் இவங்க யாருக்குமே வேறு வழி தெரியலைங்க. கிடைச்ச ஒரு வேலையும் விட்டுட்டு பேசாமல் இருக்கிறதுக்கு, வராத ஒரு வேலை வருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறதுக்கு, வந்த வேலையை போய் பார்த்துட்டு இருக்கலாம். அப்படியே அங்கே வேலை பார்த்துக்கிட்டே வேறு இடத்துலையும் அப்ளை பண்ணலாம், கிடைச்சதுன்னா மாறிக்கலாங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் தான் இவங்க எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. ஸோ லதாவோட அண்ணன் ரிஷி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 7 பேர், மொத்தம் 8 பேர் சென்னைக்கு கிளம்பி வராங்க. சென்னைக்கு அவங்களோட வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியே ஒரு வார கேப்லேயே வந்துடுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அந்த கம்பெனியில் அக்கமடேஷன், தங்குறது, சாப்பிட்றது, இது எல்லாத்தையுமே இவங்கள தான் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அதன் காரணமாக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயிட்டு வீடு பார்க்கணும், வெளியே தங்குறதுக்கு எதனா ஹாஸ்டல் மாதிரி இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சென்னைக்கு வந்துடுறாங்கங்க, செங்கல்பட்டுக்கு. ரிஷிக்கு ஆல்ரெடி மதுரையில் இருக்கிற ஒரு சீனியர் வந்து பழக்கமாங்க. அவங்களோட காலேஜில் தான் படிச்சிருக்கிறாரு. இந்த கம்பெனியில் அவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு ஆல்ரெடி. ஆக்சுவலி அவர் மூலயமா தான் இவங்க எல்லாருமே, இந்த 8 பசங்களுமே ரெஸ்யூம் கொடுத்துருக்குறாங்க ரிஷி மூலமா அந்த சீனியர் அண்ணன்கிட்ட. இப்போ அவர்கிட்ட கால் பண்ணி அவங்களோட ரூமுக்கே போயிடுறாரு. ஆனால் அந்த அண்ணன் தங்கி இருக்கிற இடத்துல இவங்களுக்கு ரூம் வசதி இல்லைங்க. ஆல்மோஸ்ட் அது ஃபில் ஆயிடுது. ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரி எஸ்டேட்டுங்கிறனால அங்கே வேலை பார்க்குற பசங்க எல்லாருமே வெளியூர்லேருந்து வந்து வேலை பார்க்குற பசங்களாக இருக்கட்டும், இல்லை சென்னையிலேருந்தே ரொம்ப தூரத்துலேருந்து வர பசங்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வெளியே தான் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருப்பாங்களாம். லைக் இந்த லைன் வீடு மாதிரி இருக்குமாங்க, கீழே 4 வீடு மேலே 4 வீடு அப்படி இருக்கிற மாதிரியான வீடுகளில் ஃபுல்லாகவே பசங்களாக இருப்பாங்களாம், தங்கியிருப்பாங்களாம். இவங்க வேலை பார்க்க போகிற கம்பெனியில் ஷிஃப்ட் மாற்றி தான் வேலைக்கு போவாங்களாங்க. இப்போ ஒரு ரூமில் 8 பசங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 8 பசங்களுமே வீட்டில் இருப்பாங்களான்னு கேட்டால் இருக்க மாட்டாங்களாம். 4 பசங்க மார்னிங் ஷிஃப்ட் போவாங்களாம், 4 பசங்க நைட் ஷிஃப்ட் போவாங்களாம், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் வேறு இருக்குதான். இதில் எல்லாரையுமே மாற்றி தான் போடுவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க போகும்போது அந்த வீட்டில் 4 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த சீனியர் அண்ணா அவங்களோட சேர்த்து ஒரு 3 அண்ணா இருந்திருக்கிறாங்க. இந்த 8 பசங்களையுமே செப்பரேட் பண்ணி விட்டுருக்குறாங்க. 3 ரூமில் வந்துட்டு மாற்றி இருந்துக்கோங்கடா, காலையில் வரும்போது நீங்கள் மாறி இருந்துக்கோங்க, என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே, வேமா வீடு பார்க்கணுன்னு சொல்லும்போது, ஆல்ரெடி 2-3 வீடு நான் பார்த்து வச்சிருக்கிறேன், சொல்லி வச்சிருக்கிறேன்டா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான், அவன் வந்து உங்களுக்கு சீனியர் தான், எப்படி உங்களுக்கு நான் அண்ணனோ அவனும் உங்களுக்கு அண்ணன் மாதிரி தான், அவன்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறேன், காலையில் நான் எந்திரிச்சு வேலைக்கு போனதுக்கப்புறமா அவன் உங்களை கூப்பிட்டு போயிட்டு வீடை காட்டுவான்டா, உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு முழுக்க இவங்க எல்லாருமே குடிச்சிட்டு நல்லா ஃபன்னாக தூங்கிட்டாங்களாங்க.
அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே இன்னொரு அண்ணன், அதாவது அந்த அண்ணன் சொன்ன இன்னொரு சீனியர் அண்ணன் இவங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. இவங்களோட வீடும் அவங்களோட வீட்டுக்கும் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். நாங்கள் சுற்றி அந்த எஸ்டேட் கம்பெனியை சுற்றி தான் வீடுங்கள்லாம் இருக்குமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு வீடு பிடிச்சிருதுங்க. அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, கீழே 4 வீடு இருக்குமாங்க. பக்கத்தில் கதவு வச்சு கீழே 4 வீடு ரோஸ் மாதிரி, அதாவது தனித்தனி வீடு கிடையாது, ஒரே பில்டிங்கில் கீழே 4 வீடு இருக்குமா, 4 கதவு இருக்குமா, உள்ளுக்குள்ளே ஒரு 10க்கு 10 ரூம் மாதிரி இருக்குமா, ஒரு கிச்சன் இருக்குமா, பாத்ரூம் மட்டும் வெளியே இருக்குமாங்க, காமன் டாய்லெட் தான். அதே மாதிரி இந்த 4 வீடை ஒட்டி மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போகுமா. இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போனால் மேலே 4 வீடு இருக்குமா, காமனாக ஒரு டாய்லெட் இருக்குமா. அது ஸ்டெப்ஸில் ஏறுற இடத்துலையே, அதாவது ஏறி லெஃப்ட் எடுத்தால் ரூம் இருக்குன்னா ரைட் சைட்லேயே பாத்ரூம் இருக்குமாங்க. அதுக்கு மேலே மொட்டை மாடி இருக்குமா. இதுதான் இந்த வீட்டோட அமைப்புங்க. இப்போ ரிஷிக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேற எந்த வீடுமே பார்க்காம வீடே பிடிக்கிறதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்று, இங்கே வீடு கிடைக்காது, தெரியாத ஊரில் நம்ம வந்து எந்த இடத்துல போயிட்டு வீடு தேட, அதுவும் ஒரு ரூமுக்கு 8 பேர் தங்குவாங்களாம். 8 பசங்க தங்குற அளவுக்கு அந்த ஏரியாவில் வேறு யார் வாடகை கொடுப்பாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அது போக இந்த சீனியர் அண்ணன் ஒருத்தர் கூட்டு போய் காட்டினார் இல்லையா இந்த வீடு ஓகேவான்னு சொல்லிட்டு, அவருமே அந்த வீட்டில் தான் இருக்கிறாரு. மேலே இருக்கிற 4 வீடுகளில் ஒரு வீட்டில் அவரும் இன்னொரு பையனும் மட்டும்தான் இருக்கிறாரு. இன்னும் 6 பசங்க தேவை அவங்களுக்கு கம்பைன் பண்ணுறதுக்கு அந்த ரூமில். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் கூடயே இருந்தால், இவரும் அந்த கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாரு, நம்மளை கைடு பண்ணுவார், நமக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குங்கிற பட்சத்தில் இவங்க எல்லாருமே ஓகே சொல்லி அட்வான்ஸும் கொடுத்து அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா முதல்ல ஒரு வாரம் கஷ்டப்பட்டுருக்குறாங்க பசங்க எல்லாருமே. ஒரு ரூமுக்கு மொத்தம் 8 பசங்க. கொஞ்சம் டஞ்சனாக தான் இருக்குமாங்க. எப்படி சொல்கிறது, ஒருத்தர் கால் நீட்டினாங்கன்னா முகத்தில் அடிக்குமா. அப்போ வரிசையாக ஒன்று சொன்ன மாதிரி படுத்தாதான் உள்ளேயே படுத்து தூங்க முடியுமாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே லைஃப்பை மூவ் பண்ணுறாங்கங்க. வேலைக்கு போகிறாங்க, மறுபடியும் வீட்டுக்கு வராங்க, ஷிஃப்ட்டு மாற்றி போகும்போது முதல்ல கொஞ்சம் சங்கட்டமாக இருந்திருக்குது. ஏன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுங்கிற பட்சத்தில் இவங்க 4 பேரையுமே ஒரே ஷிஃப்ட்டில் போட மாட்டாங்களாம். பிரித்து போடும்போது 2 பேராக தான் போவாங்களாம். அதுவும் அந்த கம்பெனிக்குள்ளே போனதுக்கப்புறமா ஒன்றா வேலை பார்க்க முடியாதான், பிரித்து விட்ருவாங்களாம். முகம் தெரியாத ஆட்களோட சீனியர்ஸோட தான் வேலை பார்க்குற மாதிரி இருந்திருக்குதுங்க. ரிஷிக்கு போக போக அப்படியே பழகிடுது. ஹவுஸ் ஓனர் வேற வீட்டுக்கு கீழே இருக்கிற காரணத்தினால இவங்களால ரொம்ப என்ஜாய் பண்ண முடியாதாங்க. சண்டே மட்டும்தான் இவங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து குடிக்கிறது, மொட்டை மாடியில் போயிட்டு உட்காந்து கதை பேசுறது, விளாடுறது, சீட்டு விளாடுறது, இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு பொழுது போயிட்டு இருக்குதுங்க. ரிஷியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் கேள்விப்பட்ட வரைக்கும் இங்க இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. தண்ணிலாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் புழங்கணும், நிறையா விஷயங்கள், அந்த கரண்ட்டு வெளியே வந்து லைட் ஆஃப் பண்ணு, இங்கே எதுக்கு இதை போட்ட அதை போட்டேன்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இவங்க தங்கி இருக்கிற வீட்டுக்கு கீழே இருக்கிற ஹவுஸ் ஓனர் எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு போக போக தான் தெரியுது, அப்போ சென்னையில் இந்த மாதிரிலாம் கிடையாது போல், இது எல்லாமே நம்மளை கட்டுக்கதை சொல்லி ஏமாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்துருக்கிறாங்க. ரிஷிக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு டவுட்டுங்க. மேலே இருக்கிற 4 வீடு, அதாவது ஸ்டெப்ஸில் ஏறினோடனே 4 வீடு இருக்குது, அதில் இந்த 3 வீட்டில் தான் பசங்க எல்லாருமே தங்கியிருக்கிறாங்க சீனியர்ஸோட. ஆனால் ஒரே ஒரு வீடு மட்டும் லாக்லேயே இருக்குது. இவங்க வந்ததுலேருந்தே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த பூட்டே ஒரு மாதிரி துருப்பிடிச்சு போய் இருக்குதுங்க. லாக்கும் சரி பூட்டும் சரி ஒரு மாதிரி துருப்பிடிச்சு போய் கிடக்குது. அந்த வீட்டுக்கு வெளியே பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருந்திருக்குதுங்க. பல நாளாக மெயின்டெனன்ஸே இல்லாத ஒரு வீட்டோட அமைப்பு இப்படி இருக்கும். வெளியே இருந்து பார்க்கும்போது கதவுலேயே தெரியும் இல்லையா, கரையாலாம் அரிச்சு அந்த மாதிரி இருக்குது. எதனால் ஹவுஸ் ஓனர் வந்து இதை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க? ஒருவேளை இதை மெயின்டைன் பண்ணி இந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டால் இங்கேயும் ஒரு 8 பசங்க தங்குவாங்க, அவங்களுக்கு லாபம் தானே, வாடகைக்கு ஆள் வந்த மாதிரி தானே இருக்கும், அதை ஏன் அவங்க பண்ண மாட்டாங்கங்கிற ஒரு டவுட்டு இவங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதை பற்றி சீனியர்ஸ் கிட்ட கேட்டுக்கிறது இல்லை. இவங்க ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்து 2 வாரத்துக்கு மேலே ஆகுதுங்க. ஒரு நாள் சாட்டர்டே ஈவினிங் ஒரு 4லேருந்து 4:30 மணி இருக்குமாங்க. வீட்டில் 6 பசங்க இருக்கிறாங்க. இந்த 6 பசங்களில் ரிஷியும் ஒருத்தர். ரிஷி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர், 4 பசங்க. இந்த வீடை காட்டினார் இல்லையா அந்த சீனியர் அவரோட ஃப்ரெண்டு. 6 பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா பொழுது போகாமல் மொட்டை மாடிக்கு போகிறாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ரிஷியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் மொட்டை மாடிக்கு போகவே இல்லை. அவங்களுக்கு வெளியே போகிறதுக்கும் வீட்டுக்கு வரதுக்கும், அதாவது வேலை முடிஞ்சு வீட்டில் வந்து தூங்குறதுக்கு மட்டும்தான் டைம் கரெக்டாக இருந்திருக்குது. அந்தளவுக்கு அவங்கள புழிஞ்சிருக்கிறாங்க வேலையில். இப்போ தான் மொட்டை மாடிக்கே போகிறாங்க 2 வாரம் கழிச்சு. போகும்போது தான் ஒரு விஷயத்தை பார்க்குறாருங்க ரிஷி. இந்த வீட்டு மொட்டை மாடியிலேருந்து பார்த்தா அப்படியே பேக் சைடில் ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட கிடையாதாங்க, சுடுகாடு, குணங்களை எரிக்கிற ஒரு சுடுகாடு. அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய புளிய மரமும் இருக்குதாங்க. புளிய மரத்துக்கு பக்கத்தில் வேப்ப மரம், அப்படியே நிறையா அப்படியே காடு மாதிரியான அமைப்பு மாதிரி இருக்குதாங்க. இப்போ தான் அந்த விஷயத்தை ரிஷி பார்க்குறாரு. அவருக்கு தடவை பார்க்கும்போது ஒரு மாதிரி பக்குன்னு தூக்கி போட்டிருக்குதுங்க. ஆனால் நாட்கள் கழிய கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க மொட்டை மாடிக்கு போகிறது, இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அவருக்கும் சரி அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி பழகிருச்சாங்க.
சுடுகாட்டில் எரிக்குமோ அந்த புன வாடை வர்றது, நிறைய விஷயங்கள்லாம் அவருக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக தாங்க இருந்திருக்குது. இருந்தாலும் போக போக பழகிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் எப்பவும் போல் இந்த பசங்க எல்லாருமே மொட்டை மாடியில் போய் உட்காந்து சும்மா சிட்சாட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பசங்க எல்லாருமே மொட்டை மாடியில் ஸ்ப்ரெட் ஆகி தான் உட்காந்துருக்குறாங்களாங்க. 2 பசங்க கீழே உட்காந்துருக்குறாங்க, 2 பசங்க மேலே அந்த திண்டு இருக்கும் இல்லையா மொட்டை மாடியில், அதுக்கு மேலே உட்காந்துருக்குறாங்க, 2 பசங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த 6 பசங்களும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரிஷியோட ஃப்ரெண்டு ஒரு பையன் மட்டும் சீனியர் அண்ணன் கூட, அதாவது சீனியர் அண்ணன் இவங்களை பார்த்த மாதிரி திரும்பி உட்காந்துருக்கிறாரு அந்த திண்டு மேலே. அந்த பையன் 2 பக்கமும் காலை போட்டுக்கிட்டு நடுவில் இப்படி கையை வச்சு உட்காந்துக்கிட்டு அந்த பக்கமும் பார்க்குறாரு, இந்த பக்கமும் பார்க்குறாரு, லைக் அந்த சுடுகாட்டு பக்கமும் பார்க்குறாரு, இவங்க பேசுகிறதையும் கவனிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ தான் அந்த பையன் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாருங்க. சுடுகாட்டில் யாருமே எந்த ஒரு புணத்தையுமே எரிக்கலை. அது ஒரு மாதிரி மயான அமைதியில் அந்த மயானம் இருக்குது. அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒரு புகை மாதிரியான ஒரு உருவத்தை அந்த பையன் நோட்டீஸ் பண்ணுறாருங்க. அது எங்கே இருக்குன்னா, சுடுகாட்டில் எரிக்கிற இடத்துல அந்த மேலே ஒரு கூடார மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்குறாங்க. அதுக்கு மேலே யாரால உட்கார முடியும்? எதுக்கு உட்காரணும்? இவர் ரொம்ப நேரமாகவே அந்த உருவத்தை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு நல்லாவே தெரியுது அது ஒரு மனுஷனோட உருவம் கிடையாது, கருப்பு கலரில் ஒரு புகை மாதிரியான உருவம். அந்த உருவம் 8 அடிக்கு இருக்குதாங்க, மனுஷனோட உருவமே கிடையாது, அங்கே உட்காந்துருக்குது. இதை பார்த்ததுமே இந்த பையனுக்கு லைட்டாக ஜெர்க் கொடுக்குதுங்க. இந்த பக்கம் திரும்பிடுறாரு பயந்துக்கிட்டே. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்பீச்சை மட்டும் கேட்டுக்கிட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு நம்மட்டு சிரிச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திரும்பி பார்த்தா அந்த சுடுகாட்டுக்கு மேலே அந்த உருவம் இல்லை. ஆனால் பக்கத்தில் இருக்கிற அந்த புளிய மரத்துக்கு மேலே உட்காந்து இவங்களையே பார்த்துட்டு இருக்குது. இவங்களோட இடத்த நோக்கி நகர்ந்து வர மாதிரியே இவருக்கு தோணி இருக்குதுங்க. இதை பார்த்ததுமே இன்னும் கொஞ்சம் ஜர்க்காகி இதுக்கப்புறம் அந்த பக்கம் திரும்பவே வேணான்னு சொல்லிட்டு அந்த சீனியர் உட்காந்துருக்கிறார் இல்லையா, இந்த பக்கம் காலை போட்டு அதே மாதிரியே மொத்தமாக அந்த பசங்களை பார்த்து திரும்பி உட்காந்துடுறாரு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவர் அறியாமலே ஒரு கியூரியாசிட்டி வருதுங்க. இன்னமும் அது அங்கே தான் இருக்குதா இல்லை வேற எங்கேயாச்சும் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு மெதுவாக திரும்பி பார்க்குறாரு. அந்த புளிய மரத்து மேலேயும் அந்த உருவம் இல்லை. இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோட்டை சவருக்கு மேலே நிற்கிது. இதை பார்த்ததுமே இவருக்கு தூக்கி போடுதுங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் பிரச்சனையாயிருன்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு மாதிரி உறுத்தல் இருக்குதுங்க. இந்த நேரம் பார்த்து ரிஷி இந்த பையனை கவனிக்கிறாரு. டேய், நானும் அப்போ இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ஏன்டா ஒரு மாதிரியாவே வச்சிருக்கிற முகத்தை, எதனா பிரச்சனையா, வீட்டில் எதனா பிரச்சனையா, எதனாலும் சொல்லு, ஏன் ஒரு மாதிரி இருக்கிற, நாங்கள் பேசுகிறதுலே கவனம் வைக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சமாளிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் நீங்கள் பேசுகிறது தான் கவனிச்சிட்டு இருக்கேன், நீங்கள் பேசுங்கடா, நான் கேட்டுட்டு தான்டா இருக்கிறேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கிறாருங்க. இப்போ ரிஷியும் அந்த பசங்களும் சீரியஸாக ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் இந்த பையன் அந்த உருவத்தை பார்க்குறாரு. கோட்டைச்சவர் மேலே உட்கார்ந்து உருவம் எந்திரிச்சு நிற்கிது. கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டக்க நெருங்கிறத பார்த்தோன்னே இந்த பையனுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. இப்போது கொசு அதிகமாக இருக்குடா, கீழே போயிடலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையுமே வேறு மாதிரி கவனத்தை திசை திருப்பி கீழே கூட்டு போயிடுறாரு. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குதாங்க. இந்த பசங்களில் எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்களான்னு தெரியாது. யாருக்காச்சும் பயந்து பேனிக் அட்டாக் வந்துருச்சுன்னா எல்லாருமே ஊர்க்கார பசங்க ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. இந்த வீடு கிடைச்சதே உங்களுக்கு பெரிய புண்ணியமாக பார்க்குறாங்க. ஏன்னா வேற ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுங்கிற காரணத்தினால எதுவுமே சொல்லாமல் கீழே கூட்டு போயிடுறாருங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே அந்த பையனுக்கு தூக்கமே வரலையாம். ஆனால் அவர் பார்த்த விஷயத்த யாருக்கிட்டையுமே அவர் ஷேர் பண்ணவே இல்லையாங்க. இந்த சம்பவம் நடந்து அடுத்த நாள் நைட்டு இந்த பசங்க எல்லாருமே அவங்கவுங்க ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ரூமுக்கு 8 பசங்க, மொத்தம் 3 ரூம். அப்போது ஒரு ரூமில் 4 பசங்க தான் நைட் ஷிஃப்ட்டுக்கு போவாங்க. மொத்தம் 12 பசங்க, ஒவ்வொரு ரூம்லையும் 4 பசங்க படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது மிட் நைட் 12:30 மணிலேருந்து 1 மணி இருக்குமாங்க. ஒரு ரூமில், அதாவது ரிஷியோட ரூமுக்கு பக்கத்து ரூமில் இருக்கிற ஒரு பையனுக்கு அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் போகணுங்க. காமன் ரெஸ்ட் ரூம்ங்கிறனால அந்த பையன் டோரை ஓப்பன் பண்ணி செம்ம தூக்கத்தில் இருக்கிறாரு. வெளியே வரும்போது, அதாவது அவங்களோட வாசலை ஓப்பன் பண்ணி, அதாவது கதவை ஓப்பன் பண்ணி வாசலில் கால் எடுத்து வைக்கும்போது கீழே ஏதோ தண்ணி மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டுதுங்க. லைட்டாக ஒரு மாதிரி வழுக்கிற மாதிரி இருந்திருக்குது. என்னடா அது இந்நேரத்துலன்னு சொல்லிட்டு கீழே பார்க்கும்போது பிளட் ட்ராப்ஸ் ஆங்க, ரத்த துளிகள். இப்போ கையில் அடிபட்டுச்சுன்னா ரத்தம் கீழே சுட்டுச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி 3 டிராப்ஸ் ரத்தம் இவங்களோட வாசலுக்கு வெளியே இருக்குது. அதில் தான் அந்த பையன் காலை வச்சிருக்கிறான். இப்போ அதை பார்த்ததுமே அந்த பையனுக்கு ஒரு மாதிரி பயமாயிருதுங்க. கத்திட்டு அந்த ரூமில் இருக்கிற பசங்கள்லாம் எழுப்புறாரு. இவர் கத்தின கத்தில் பக்கத்தில் இருக்கிற ரூமில் இருக்கிற பசங்களும் எந்திரிச்சிடுறாங்க, ரிஷியுமே எந்திரிச்சிடுறாரு. எல்லாரோட ரூமுக்கு வெளியேவுமே 3 டிராப்ஸ் ரத்தம் வெளியே இருக்குதாங்க. இதை பார்த்தோன்னே அன்னைக்கு நைட்டு எல்லாருக்குமே ஒரு பயம் வருது. இப்போ அந்த சீனியர் என்ன சொல்கிறாருன்னா, டே தம்பிங்களாம் பயப்படாதீங்கடா, இங்கே பூனைங்கள்லாம் நிறையா இருக்குது, எலியும் நிறையா இருக்குது, எதனா ஒரு பூனை எலியை கடித்து அதை கொண்டு போயிருக்கோம், இந்த பாதையில் போனனால அப்படியே பிளட் ட்ராப்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. ஆக்சுவலாக
இந்த வெளியே வந்த பையன் இருக்கிறார் இல்லையா, காலை வச்சு மிதிச்சார் இல்லையா ஃபர்ஸ்ட் வெளியே வந்து, அந்த பையன் ஒரு உருவத்தை பார்த்துருக்கிறாருங்க. பூட்டி கிடக்குது இல்லையா ஒரு ரூம், அந்த ரூமுக்கு வெளியே இருந்து 8 அடிக்கு ஒரு புகை மாதிரியான உருவம், ஒரு கருப்பு கலர் புகை மாதிரியான உருவத்தை அந்த பையன் பார்த்துருக்கிறாரு. அது மேலே அந்த மொட்டை மாடிக்கு போகிற வேலை ஏறி போயிருக்குதுங்க அந்த ஸ்டெப்ஸில். அதை பார்த்துட்டு தான் இவர் கத்தவே ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ அவர் சொல்கிறாரு, நான் ஒரு உருவத்தையும் பார்த்தேனே, நீங்கள் சொல்கிற மாதிரி பூனையாகவே இருந்தாலும் அந்த உருவம் யார்? இல்லைடா நீ தூக்கத்தில் வெளியே வந்திருப்ப, அதனால் அதை பார்த்துட்டு பயந்துருப்ப, நான் இங்கே தானே இருக்கிறேன் ஆரம்பத்துலேருந்து, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, பேசாமல் போய் படுத்து தூங்குங்கடான்னு சொல்லிட்டு அந்த சீனியர் சொல்கிறாருங்க. இப்போது அந்த உருவத்தை பார்த்த பையனுக்கு தூக்கமே வரலையாங்க. அது போக ரிஷியோட ரூமில் தங்கியிருக்கிற ஒரு பையனுக்கும் தூக்கமே வரல. ஏன்னா அவர் தான் மொட்டை மாடியில் வச்சு அந்த சுடுகாட்டில் இருக்கிற ஒரு பேயை பார்த்துருக்கிறாரு. அதுவுமே இவர் சொல்கிற அதே கருப்பு உருவம் தான் 8 அடிக்கு இருக்கிற உருவம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு விஷயம் இங்கே இருக்குங்கிறது 2 பசங்களுக்கும் தெரிஞ்சிருதுங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா மற்ற பசங்க எல்லாருமே அசால்ட்டாக இருக்கிறாங்க. அதாவது அந்த சீனியர் என்ன சொன்ன மாதிரி பூனை தான் எலியை கொண்டு போயிருக்குது அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக விட்டுறாங்க. ஆனால் இந்த 2 பசங்களுக்கு மட்டும் நைட்டு தூக்கமே வராதாங்க. இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவும் செய்கிறாங்க. நான் இந்த மாதிரி மொட்டை மாடியில் வச்சு பார்த்தேன்டா, அப்போது நான் பார்த்தது உண்மை தானே, இதை எல்லாருக்குமே சொன்னால் ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் ஆயிரும்டா, பயந்துருவானுங்க பசங்க, வேலை பார்க்க முடியாது, அதனால் சொல்லாதங்கிற மாதிரி மொட்டை மாடியில் வச்சு பார்த்தவர் சொல்கிறார். அது எப்படா சொல்லாமல் இருக்க முடியும்? நீ சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பசங்க யாராச்சும் நைட் நேரம் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு வந்து அதை அடிச்சிருச்சுன்னா, அப்போ நம்ம பசங்களுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா மட்டும் உனக்கு பரவாயில்லையா, நான் சொல்ல தான் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பசங்க கிட்டலாம் சொல்கிறாரு. ஆனால் மற்ற பசங்க யாருமே நம்பலையாங்க. டேய் லூசு மாதிரி உளராதரா, எதையாவது சொல்லி பயன்படுத்தணுமேன்னு பார்க்காத, வேலையை மட்டும் பாருங்கிற மாதிரி அசால்ட்டாக விட்டுறாங்க. ஒரு வாரம் கழிச்சு சண்டே வாங்க. சண்டே அதுவுமா பேச்சுலர்ஸ் ரூம் எப்படி இருக்கும்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, சிக்கன் இவங்களுக்கு தேவையான சைடிஷ் எல்லாமே வாங்கிட்டு வந்து இந்த பசங்க எல்லாருமே ஒன்று மணி உட்காந்து குடிச்சிட்டு, ரிஷி இருக்கிற ரூம்ல தான் எல்லா பசங்களும், அதாவது ஷிஃப்ட்டுக்கு போன பசங்களை தவிர்த்து மற்ற பசங்க இதே 10-12 பசங்க ஒரு ரூம்குள்ள உட்காந்து காடு விளாண்டுக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு விளாண்டுகிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி டாப்பால யாரோ ஒருத்தவங்க ஓபன் பண்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தம் சாதாரணமா இல்லாம பயங்கரமா கேக்குது. ரொம்ப நாளா மூடி வச்சிருக்கிற ஒரு துருப்பிடிச்ச தாப்பால கஷ்டப்பட்டு யாராச்சும் ஒருத்தவங்க திறக்கவே முடியாம ஓபன் பண்ணாங்கன்னா ஒரு சத்தம் கேட்கு இல்லையா, அந்த மாதிரி கேட்டிருக்குது. இந்த பசங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஜர்க்காகி எல்லாருமே அமைதியாயிடுறாங்க. 10 பசங்களும் அமைதியாகி, என்னடா இது சத்தம், வெளியே பக்கத்தில் இருக்கிற ரூம் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது, லாக்ல இருக்கிற ஒரே ரூம்னா ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ரூம் லாக்ல இருக்கு இல்லையா, ஓப்பனிங்ல மொதல் ரூம், அந்த ரூம் மட்டும்தான் லாக்ல இருக்குது, அதை யார் ஓப்பன் பண்ணுவா? ஒருவேளை ஹவுஸ் ஓனர் அதை ஓப்பன் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ரிஷியும் அவரோட ஃப்ரெண்டும் வெளியே எந்திரிச்சு வந்து பார்த்தா அந்த டோர் க்ளோஸ்ல இருக்குதாங்க, அது ஓப்பன்லேயே இல்லையா. இந்த சத்தம் எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த பசங்களுக்கு தெரியல. ஒருவேளை பக்கத்து பில்டிங்லையோ இல்லை கீழே ஓனர் வீட்டு சைடில் எதனா டோர் அந்த மாதிரி இருக்கும் போல நினச்சிட்டு விட்டுறாங்க. மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அதே சத்தம் கேட்குது. இது பக்கத்து பில்டிங்லேயோ கீழ் வீட்லேயே கேட்குற சத்தம் கிடையாதுங்க. இப்போ நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன்னா என்னோட ரூம் மெயின் டோர், அதை யாராச்சும் ஒருத்தவங்க தாப்பால் ஓப்பன் பண்ணாங்கன்னா என்னால் நல்லாவே கேட்க முடியும், உணர முடியும் நம்மளோட டோரை தான் ஓப்பன் பண்ணுறாங்கன்ட்டு. அதே மாதிரி தான் அந்த பசங்களுக்கும் நல்லாவே தெரியுதுங்க, பக்கத்து வீடை தான் யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. மறுபடியும் பயந்து போய் எந்திரிச்சு வந்து பார்த்தா வெளியே யாருமே இல்லையா. இப்போவும் அந்த சீனியர் என்ன சொல்கிறாருன்னா, டேய் பயந்து சாகாதீங்கடா, தேவையில்லாமல் பயப்படாதீங்க, யாருமே இங்கே கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் குடிக்க வேற செஞ்சுருக்கீங்கடா, உங்களுக்கு எல்லாமே தப்பாக தாண்டா படும், யாரும் எதுவும் உங்களை பண்ண மாட்டாங்க, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் மறுபடியும் காம் டவுன் பண்ணியிருக்கிறாருங்க. அன்னைக்கு நைட்டே குடிச்சிட்டு எல்லா பசங்களும் அவங்கவுங்க ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ரிஷி ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக அவரோட மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வந்திருக்கிறாருங்க. வெளியே வரும்போது காமனா வெளியே இருக்கிற குண்டு பல்பு எல்லாமே எல்லோ கலர்ல இருக்குமாங்க. இந்த பல்பு எல்லாமே ஒன்று சொன்ன மாதிரி ஒரு மாதிரி ஃபிளிக்கர் ஆகிக்கிட்டே இருந்திருக்குது. இவர் அதை கவனிக்கவே இல்லை. இவர் லைட்டாக ஒரு அறபோதையில் தான் இருக்கிறாரு. வெளியே வந்தவர் நேராக அவரோட ரெஸ்ட் ரூமை மட்டும்தான் பார்த்து போகிறாரு. லைட் எல்லாம் ஃபிளிக்கர் ஆகுறது அவருக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அவர் அதை கண்டுக்கலை. நேராக ரெஸ்ட் ரூம் போகிறாரு, லைட்டை போடுறாரு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வரும்போது தான் அவர் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு, எல்லா லைட்டுமே ஆஃபில் இருக்குதுங்க. ஒருவேளை லைட்டு எரிஞ்சிச்சா இல்லை ஆஃபில் இருந்துச்சாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அவருக்கு வருது. குடிச்சிருக்கிறோம், சரியாக பார்த்தோமா இல்லையான்னு சொல்லிட்டு, சரி எதுக்கு நமக்கு வம்புன்னு சொல்லிட்டு நேராக போயிருக்கிறாரு. அவரோட ரூமுக்கும் பக்கத்து ரூமுக்கும் நடுவில் தான் இந்த காமன் சுவிட்ச் இருக்குமா, வெளியேற லைட்ஸோட சுவிட்ச் இருக்குமா. எல்லா சுவிட்சுமே ஆனில் தான் இருக்குது. அப்புறம் எப்படி சுவிட்ச் வந்து ஆஃப் ஆகும்? அப்போ இவர் ரூம்லேருந்து வெளியே வந்து ரெஸ்ட் ரூம் போகும்போது இவர் பார்த்தது உண்மைதான். இருந்தாலும் அதை கண்டுக்காம சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறாரு. எல்லா லைட்டுமே எரிஞ்சிருக்குதுங்க. சரின்னு சொல்லிட்டு அவரோட ரூம்குள்ளே போகும்போது பாத்ரூம் லைட்டை இவர் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாரு. இப்போ பாத்ரூம் லைட்டு மட்டும் ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. பாத்ரூம் டோர் மெதுவாக ஓப்பன் ஆகிருக்குதுங்க. அதுவுமே ஒரு துருப்பிடிச்ச இரும்பு டோர் தானா, அதையுமே மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த சத்தத்துக்கும் அந்த ஏரியாவோட மயான அமைதிக்கும்
இவர் அறியாமலே இவர் அடித்தது எல்லாமே இறங்கியிருக்குதுங்க. ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து போய் இதுக்கு மேலே வெளியே இருந்தால் சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு பேசாமல் போய் படுத்துட்டாராங்க. அடுத்த நாள் காலையில் இந்த சீனியர்கிட்ட போயிட்டு சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன், எனக்கு இன்னும் தப்பாகப்படுது, பசங்க அந்த 2 பசங்களும் சொல்கிறது உண்மை தான் தோணுது, உங்களுக்கு தெரியாமலே வேறு ஏதோ ஒரு அமானுஷம் இங்கே இருக்குதுண்ணே, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், சாமிக்கிட்ட போயிட்டு வேண்டிட்டு அங்கேருந்து இந்த தேங்காயெல்லாம் கட்டிட்டு எடுத்துகிட்டு வந்து கட்டி விட்டுலாமா, மிளகாலாம் கட்டிடலாமான்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லும்போது அவர் மறுபடியும் சமாளிக்கிறாரு. டேய் இப்போவும் சொல்கிறேன்டா, மூட நம்பிக்கையில் முங்கி போகாதீங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நான் சொல்கிறேன்ல, நான் இருக்கிறேன், உங்களுக்கு நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது போதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் என்ன தான் சொன்னாலும் இப்போ எல்லா பசங்களுக்குமே பயம் வருது. ஏன்னா அன்னைக்கு நைட்டு ரிஷிக்கு நடந்த மாதிரி எல்லா பசங்களுக்கும் நடந்திருக்குதுங்க. 12 மணி 1 மணி 2 மணின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களுமே தனித்தனியாக ரெஸ்ட் ரூம் போகும்போது இதே சம்பவம் அப்படியே டிட்டோ நடந்திருக்குது. லைட் எல்லாம் ஃப்ளிக்கர் ஆகிறது, யாரோ ஒருத்தவங்க வெளியேருந்து இவங்களை நோட் பண்ணுற மாதிரியான ஒரு உணர்வு. அது போக இன்னும் சிலர் அந்த கருப்பு உருவத்தை பார்த்துருக்குறாங்க. இப்போ அந்த சீனியரோட பேச்சை கேட்காம மிளகாவை எடுத்து கெட்டுறது, மஞ்சள் தண்ணியை எடுத்து தொளிக்கிறது, கருப்புசாமி கோயிலுக்கு போயிட்டு அந்த திருநீரை எடுத்துகிட்டு வந்து இவங்க ஏரியா ஃபுல்லாக, அதாவது மேலே நடக்கிற பாதை ஃபுல்லாக போடுறது, ரெஸ்ட் ரூம்லலாம் போடுறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளையும் பார்த்துருக்குறாங்க. எலுமிச்சம்பழம்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆணியில் சொருவி வைக்கிறது, இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த கதவு, அந்த பூட்டி இருக்கிற கதவுக்கு வெளியே 2 ஆணி இருக்குமாங்க. பொதுவாக இவங்க ஒரு 8 எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. கோவிலேருந்து சாமிக்கிட்ட மந்திரிச்சு எடுத்துகிட்டு வந்து அந்த ரூமுக்கு வெளியே 2 எலுமிச்சம்பழம், இவங்க ரூமுக்கு வெளியே 2 எலுமிச்சம்பழம், மொத்தம் 4 ரூம் இருக்கு இல்லையா, 4 ரூமுக்கு வெளியே 2 எலுமிச்சம்பழத்தை வச்சிருக்கிறாங்க. மற்ற எலுமிச்சம்பழம் எல்லாமே அழுகாமல் நல்லா தான் இருக்குது. அன்னைக்கு ஈவினிங் தான் எடுத்துகிட்டு வந்து மாட்டியிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்கும்போது பூட்டி இருக்கிற அந்த வீட்டோட டோரில் இருக்கிற அந்த எலுமிச்சம்பழம் மட்டும் ஒரு மாதிரி அழுகி போய் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. இப்போ தான் அந்த பசங்களுக்கு பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. அப்போது அந்த ரூம்குள்ளே தான் ஏதோ ஒன்று இருக்குது, இந்த அண்ணன் நம்மக்கிட்ட மறைக்கிறாரு, ஓனர்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த அண்ணனுக்கு தெரியாமல் ஓனர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் ஓனர் எதுவுமே சொல்லலை. ஏப்பா என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க, ரகு இங்கே தானப்பா இருக்கிறான், உங்களுக்கு முன்னாடியே 8-10 வருஷமாக அந்த பையன் இங்கே தான்ப்பா தங்கியிருக்கான், அவன் எதனா சொன்னான் அவங்கக்கிட்ட? இல்லை எதுவுமே சொல்லலை, அவருமே உங்களோட பிரம்மங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு, நானும் அதை தான் சொல்கிறேன், நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு வாழாதீங்கப்பா, வேலையை கெடுத்துக்காதீங்க, அப்புறம் வீடு கிடைக்காது உங்களுக்கு வெளியே அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இந்த பசங்களும் எதுவுமே கண்டுக்காமல் அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்களாங்க. இப்படியே கொஞ்சம் நாட்கள் நகர ஆரம்பிக்குது. நிறையா மனுஷங்கள் நடக்க ஆரம்பிக்குதுங்க. ஒரு பேட் ஸ்மெல்லு வருமா திடீர்னு. கரெக்டாக அந்த பேட் ஸ்மெல் வரும்போது பக்கத்து வீட்டில் அந்த டோரை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுற சத்தமும் கேட்குமா. இப்போது பசங்க எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே பயத்தோடு தான் வேலைக்கு போகிறது, பயத்தோடு தான் வீட்டுக்கு வர்றது, பயத்தோடு தான் தூங்குறதுன்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இந்த டைமில் 2024 ஏப்ரல் மாதம் சம்மர் டைமில், அதாவது சம்மர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷன் வந்துச்சாங்க. இந்த எலெக்ஷனுக்காக இந்த பூத்து இருக்கும் இல்லையா, பக்கத்தில் இருக்கிற ஒரு காலேஜில், ஃபேமஸான ஒரு காலேஜாக, அந்த காலேஜில் பூத்து உள்ள எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும் இல்லையா, ரெடி பண்ணுறதுக்கு மேலே சிசிடிவி கேமரா மாட்டுறது, உள்ளுக்குள்ளே நிறையா வேலை இருக்குமா அந்த காலேஜில். அந்த வேலைக்கு ஆட்கள் பத்தாத காரணத்தினால இங்கே இந்த கம்பெனியில் வேலை பார்க்குற பசங்க எல்லாத்தையுமே கான்ட்ராக்ட் பேஸில் வேலைக்கு எடுப்பாங்களாம். இத்தனை நாள் நீங்கள் அங்கே வந்து வேலை பார்க்கணும், ஒரு 3 நாள் 4 நாள் தான் வேலை இருக்குமாங்க. அந்த மாதிரி வேலைக்கு இந்த சீனியர் என்ன ஆள் எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு ஆல்ரெடி. இப்போது இந்த பசங்களையும் கூப்பிடுறாரு. இந்த பசங்களுக்கு வீட்டில் இருக்கிறத விட பேசாமல் அங்கேயாச்சும் போயிட்டு ஒரு 4 நாள் இருந்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்கங்க. ஆல்ரெடி அவங்க கம்பெனிலையுமே 3 நாள் லீவ் விட்டுருக்குறாங்க இந்த எலெக்ஷன் காரணமாக. ஏன்னா ஆல்ரெடி அந்த கம்பெனியில் இருக்கிற பசங்க எல்லாருமே இந்த வேலைக்கு போவாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியுமாங்க. இப்போது இந்த பசங்க எல்லாருமே சீனியர் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த காலேஜுக்கு போகிறாங்க. அந்த காலேஜுக்கு போன இடத்துல நிறைய வேலைகள்லாம் பிரித்து விடுவாங்களாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற மற்ற கிராமத்தை சேர்ந்த பசங்களும் அங்கே வேலைக்கு வருவாங்களாம். எல்லாருக்குமே குரூப்பாக பிரித்து விட்டு தான் வேலையை கொடுப்பாங்களாம். இப்போது இந்த ரிஷி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 8 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவரோட சேர்த்து அந்த சீனியர் அண்ணன் அவரோட ஃப்ரெண்டு மொத்தம் 10 பேர் போயிருக்கிறாங்க. இந்த 10 பேரையும் ஒரு குரூப் ஆக்கியிருக்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே மேலே 3வது மாடியில் ஒரு குடவுன் இருக்கும், அந்த குடவுனில் போயிட்டு இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சுருங்க. மொத்தமாக கீழே வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா எல்லா ஃப்ளோர்லேயுமே வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும். அதனால் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் மேலே வச்சுருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வைக்கும்போது அந்த காலேஜுக்கு செக்யூரிட்டி இருப்பார் இல்லையா, அவர் மேலே வரல, இடத்த மட்டும் கையை காட்டிட்டு போயிட்டாராம். இப்போ இந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக இவங்களோட அந்த பொருட்கள், இவங்க வேலை பார்க்க போகிற வேலைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குடவுனில் வைக்கிறாங்க. அந்த குடவுனில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருதாங்க. அது இவங்க அமானுஷம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்தையே இவங்க மெயின்டெனன்ஸே பண்ணலையாம். அந்த காலேஜை சேர்ந்தவங்க மெயின்டெனன்ஸே பண்ணாமல் பழைய பொருட்கள்லாம் போட்டு வச்சா குடவுன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டைப்பில் இருந்திருக்குதுங்க. இவங்களுக்கே இப்போ தான் தெரியும் அந்த 3வது ஃப்ளோரில் தான் இவங்க தங்க போகிறாங்கங்கிறது.
இது அந்த சீனியர் அண்ணன் சொல்லலை. இங்கே வேலைக்கு வரவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு ஃப்ளோர் கொடுத்துருவாங்களாம் தங்குறதுக்கு. ஆல்ரெடி வேலைக்கு வந்த பசங்க நிறைய பேர் ஸ்டூடெண்ட் ஐடி கார்டோட வந்திருக்கிறானுங்க. அதே காலேஜில் படிக்கிற பசங்களுமே வேலைக்கு வருவாங்களாம் அந்த டைமில். அப்போது அவங்களாம் ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு காட்டிட்டு நாங்கள் எதுவும் குப்பையெல்லாம் போட மாட்டோம், இங்கேயே படுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரையும் எடுத்துக்கிட்டாங்க. செகண்ட் ஃப்ளோரில் இவங்கள மாதிரியே கம்பெனிலேருந்து வேலை பார்க்க வந்தவங்க எல்லாருமே படுத்துட்டாங்க. தேர்ட் ஃப்ளோரில் ஒரே ஒரு குடோன் மட்டும்தான் இருக்குது. மேலே எந்த ரூமும் கிடையாது. அதுக்கு வெளியே வராண்டால எல்லாருமே படுத்துக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் வேறு யாருமே வரல, எல்லாருமே கீழே செட்டில் ஆயிடுறாங்க மொத்தத்துக்கு. இப்போ இவங்க மட்டும்தான் மேலே படுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாருமே மொத்தமாக படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பேட் ஸ்மெல் வருதுங்க. பயங்கரமாக அடிக்குது. இது காலையில் அவங்க அந்த ரூம்குள்ளே போகும்போது அடித்த ஸ்மெல் கிடையாது. இவங்களோட வீட்டில் வரும் பார்த்தீங்களா ஒரு க்ரீப்பியான சத்தத்தோட, அதே மாதிரி இந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா அந்த சத்தமும் கேட்குது. கதவை ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது. இது எப்படிங்க சாத்தியமாகும்? அந்த ரூம்லையும் எதனா ஒரு பூட்டு இருக்குதா? இவங்க தங்கியிருக்கிற அந்த குடோன் ரூம் தான் ஓப்பன் பண்ணி தானே வச்சிருக்காங்க. இவங்க யாருமே ரூம்குள்ளேயும் தூங்கல, வெளியே வராண்டால தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ரிஷியோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தூக்கம் வரலையாங்க. எந்திரிச்சு பார்க்குறாங்க, யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. இப்போ அந்த சீனியர் அண்ணன் கிட்ட சொல்கிறாங்க, அண்ணே எங்களுக்கு தூக்கம் வரல, பேசாமல் மேலே போய் படுத்துடலாமா, மொட்டை மாடிக்கு போகலாமா, இங்கே காற்றே வரல, அதுவும் இந்த சம்மர் டைமில் சுத்தமாக காற்றே வராதுங்க, அங்கே ஏசியும் கிடையாது, வெளியே தான் படுத்துருக்குறாங்க, மேலே மொட்டை மாடியில் போய் படுத்துடலானே, கொஞ்சம் வெட்ட வெளியில் படுத்தா காற்றாச்சும் வரணும்னு சொல்லி ரெக்வஸ்ட்டாக கேட்கும்போது அந்த அண்ணன் இந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து மொட்டை மாடிக்கு போகிறாங்க. மொட்டை மாடிக்கு போயிட்டு படுத்து செட்டில் ஆயிடுறாங்கங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மறுபடியும் அதே க்ரீப்பியான சத்தம் கேட்குது. டாப்பால் யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த சத்தம் கேட்டு 6 பசங்களும் ஒன்று சொன்ன மாதிரி எந்திரிச்சு பார்க்குறாங்க. இப்போ தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. இந்த 10 பசங்களும் வரிசையாக படுத்துருக்குறாங்க இல்லையா, லாஸ்ட்டாக 10ஆவதாக தான் இந்த சீனியர் அண்ணன் படுத்துருக்கிறாரு. அவருக்கு பக்கத்தில் 8 அடியில் ஒரு கருப்பு புகை மாதிரியான உருவம். இந்த பசங்க 2 பேர் பார்த்தாங்க இல்லையா, அதே உருவத்தை இந்த 8 பசங்களும் பார்த்துருக்குறாங்க. படுத்துருக்குதான் பக்கத்திலேயே. அரண்டு போய் கத்தி இருக்கிறாங்க. 8 பேரும் கத்திட்டு மேலே இருந்து ஓடி இருந்திருக்கிறாங்க. அந்த கேம்பெயினுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, உள்ளுக்குள்ள அந்த பூத்தில் வேலை பார்க்குறதுக்கு, எல்லாருமே என்னமோ எதுவும் சொல்லிட்டு அலறி அடிச்சு எந்திரிக்க இந்த சீனியர் அண்ணன் தான் போயிட்டு சமாளிச்சிருக்கிறாரு. பூனை ஒன்று பயங்கரமாக கத்திட்டு ஓடிச்சு, அதை பார்த்துட்டு பயந்துட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போதான் அந்த பசங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. சீனியர் அண்ணனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது, அதை நம்மக்கிட்ட இருந்து மறைக்கிறான் அந்த ஆள். அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டலான்னு சொல்லி சீனியர்கிட்ட கேட்குறாங்க. அங்கே வச்சு, நான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, நீ மறைக்கிறேனே. இதே சத்தியமாக சொல்கிறேன்டா, நான் அப்படி சொல்ல வரலடா, எனக்கு எந்த விஷயமும் தெரியாது, ஆனால் இறந்து போனவனே பாவண்டா, எங்கே போய் தஞ்சம் போகிறதுன்னு தெரியாமல் இந்த இடத்துல வந்து படுத்திருப்பான். இறந்த ஆத்மாக்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுடா, அதுங்க போக்கில் விட்டுட்டோன்னா நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதுங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லி இந்த பசங்களை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறாருங்க. இந்த பசங்களுக்கு புரியலைனாலும் சரி ஓகே மொட்டை மாடியில் படுக்க வேணா, வா கீழே போயிடலாம்னு சொல்லிட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் கீழே கிரவுண்டில் தான் போய் படுத்து தூங்கியிருக்கிறாங்க எல்லாருமே. இப்போ இந்த எலெக்ஷன் பூத்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா டிட்டோ அதே மாதிரியே அன்னைக்கு நைட்டு ரிஷிக்கு அவங்களோட மெயின் டோரை ஓப்பன் பண்ணி ரெஸ்ட் ரூம் போகும்போது அவர் மேலே பார்க்குறாரு, லைட் எதுவுமே ஃப்ளிக்கர் ஆகலை, பாத்ரூம் லைட்டும் ஆஃபில் தான் இருக்குது. இவர் போய் தான் ஆன் பண்ணணும். ஓகே போகலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து கால் வைக்கும்போது பிளட் ட்ராப்ஸ். அன்னைக்கு முதல்ல ஒரு பையன் பார்த்தான் இல்லையா, வெளியே பிளட் ட்ராப்ஸ் 3 பிளட் ட்ராப்ஸாக இருக்குது. அந்த பிளட் ட்ராப்ஸ் இப்போ மறுபடியும் அவரோட வீட்டுக்கு வெளியே இருக்குது. அவரோட வீட்டுக்கு வெளியே மட்டும் இல்லைங்க, எல்லாரோட டோருக்கு வெளியவும் இருக்குது. அந்த பிளட் ட்ராப்ஸ் கண்டினியூ ஆகி எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு இவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும்போது பாத்ரூம்க்கு லெஃப்டில் அந்த ஸ்டெப்ஸு மேலே ஏறிக்கிட்டே போகுது. ரிஷி மட்டும் தனியாக ஸ்டெப்ஸுக்கு மேலே போயிருக்கிறாருங்க. போய் பார்த்தா இவங்க பார்த்தாங்க இல்லையா அந்த புகை மாதிரியான உருவம், அது அழுதுகிட்டு இருக்கிறாங்க. மொட்டை மாடியில் இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் முதல்ல 2 பக்கம் கால் போட்டு உட்காந்து இவங்க பேசுகிறதையும் ஆப்போசிட்டில் சுடுகாடையும் பார்த்துட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க இல்லையா, அங்கனுக்குள்ளே உட்காந்துருக்குதாங்க. இவருக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி உள்ளங்கையெல்லாம் வேர்த்து போய் வாய் அடைச்சு போய் எதுவுமே பேச முடியாமல் மெதுவாக ஓடி வந்திருக்கிறாரு. ரெஸ்ட் ரூமும் போகலை, வேகமாக போயிட்டு இவரோட ரூம் டோரை ஒரு சைடு கதவு மட்டும் ஆல்ரெடி தாப்பால் போட்டு தான் இருக்கும், இன்னொரு சைடு கதவை லாக் பண்ணாமல் குடிக்க வேற செஞ்சுருக்கிறாங்க. குடிச்சிட்டு தான் தூங்கியிருக்கிறாங்க. அதோட தான் எந்திரிச்சு போகும்போது இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அந்த டோரை லாக் பண்ணாமல் அப்படியே மெதுவாக சாத்திட்டு வந்து படுத்துட்டாராங்க. இவர் படுத்து கண்ணை மூடி தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தாப்பால் திறக்கிற சத்தம் கேட்குது. அந்த ஸ்மெல் வருது, பேட் ஸ்மெல் ஒன்று உள்ளே என்ட்ரி ஆகுது. இப்போ ரிஷி தங்கியிருக்கிற ரூம் டோர் மெதுவாக ஓப்பன் ஆகுதுங்க. இவர் பார்த்தாரு இல்லையா அந்த கருப்பு உருவம், அது டயர் மாதிரியான ஒரு அமைப்பில் உருண்டு வந்து இந்த சீனியர் அண்ணனுக்கு பக்கத்தில் வந்து படுத்துருச்சாங்க. படுத்து தூங்குதான், எந்த ஒரு சத்தமுமே இல்லையா, அமானுஷ்யமான சத்தமும் எதுவுமே இல்லை, அது படுத்தே கிடக்குதான் இவருக்கு பக்கத்திலேயே. இப்போ இவரால் பேசவும் முடியலை, பக்கத்தில் இருக்கிறவங்கள கத்தி எழுப்பவும் முடியலை, எதனா பண்ணிருமோங்கிற பயம். மெதுவாக ரிஷி அவருக்கு பக்கத்தில் இருக்கிற அவரோட ஃப்ரெண்டை தட்டி எழுப்புறாரு.
அவர் என்னமோ எதுன்னு சொல்லிட்டு பதறி அடித்து எந்திரிக்கும் போது அமைதியாடுறா அங்கே பாருன்னு சொல்லிட்டு சைகை காட்டியிருக்கிறாரு. அவரும் கண் முழிச்சு பார்க்கும்போது அந்த உருவம் அவரோட கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்குது. 2 பேருமே பார்த்துருக்குறாங்க. அந்த சீனியர் அண்ணனுக்கு பக்கத்தில் எதுவுமே சொல்லாமல் அந்த உருவம் படுத்திருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களை அறியாமலே 2 பேரும் படுத்து தூங்கிடுறாங்க. காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த உருவம் இல்லை. இந்த சீனியர் அண்ணன் கிளம்பிட்டு இருக்கிறாரு. இப்போ சண்டை போடுறாங்க. மரியாதையாக சொல்லு, ஏதோ ஒன்று இங்கே இருக்குது, நைட்டு நடந்தது எல்லாத்தையுமே இவங்க சொல்லும் போது இப்போ தான் அந்த சீனியர் அண்ணன் உண்மையை சொல்கிறாருங்க. டேய் நான் உண்மையை சொல்கிறேன்டா, ஆனால் நீங்கள் இதை நினச்சி பயப்படாதீங்க, இறந்து போனது என்னோடய ஃப்ரெண்டு தான். பக்கத்தில் பூட்டி இருக்கிற ரூமில் தான் நான் இருந்தேன். நானும் இறந்து போன பையனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுடா. அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். இதே கம்பெனியில் தான் அவன் வேலை பார்த்துட்டு இருந்தான். அவன் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிராக லவ் பண்ணான். ஒன் சைடாக லவ் பண்ணான். அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு நான் லவ்வை ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் மச்சி, அவள் என்னை ஏற்றுப்பான்னு நினைக்கிறேன், அவளை இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட அவ்வளோ விஷயங்கள் அவளை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பான். அப்பா அம்மாவை விட அந்த பொண்ணை பற்றி தான்டா ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பான். திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அழுதுகிட்டே ஓடினதை பார்த்தேன். என்னமோ எதுன்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட போய் கேட்கும்போது, இல்லைப்பா அவன் ஏதோ லவ் ஃபெயிலியரான், ரொம்ப ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போய் அழுதுகிட்டு இருக்கிறான்ப்பா, கொஞ்சம் ஆறுதல் சொல்லுப்பான்னு சொல்லிட்டு என்னையும் மேனேஜர் அனுப்பி விட்டாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கம்பெனிலேருந்து இந்த சீனியர் அண்ணன் வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா டோர் லாக்ல இருந்திருக்குதுங்க. இவர் ரொம்ப நேரமாவே போராடி அந்த டோரை ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு, அதாவது உடைச்சிருக்கிறாரு. அந்த லவ் ஃபெயிலியரான பையன் தூக்கு மாட்டி இறந்துட்டானாங்க. ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு, என்னன்னா நான் உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன், அந்த பொண்ணு என்னை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா, என்னை நீ எப்படி பார்த்துப்ப, உனக்கு அந்த அளவுக்கு தகுதி இருக்குதா, உன்னோட தகுதி தெரிஞ்சு நீ லவ் பண்ணு, என்னை பார்த்துக்கிற அளவுக்கு உனக்கு வசதி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டா. என்னை வேணான்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அவள் என்னோட தகுதியை வச்சு எடை போட்டுட்டா, அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி காயமாயிடுச்சு, என்னால் இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு தூக்கு போட்டு இறந்துட்டாராம். ஃபஸ்ட்டு இந்த தூக்கு போட்டு சாவுறதெல்லாம் பார்க்குறாராம் இந்த சீனியர் அண்ணன். பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வாமிட் பண்ணி அந்த இடத்துலேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாராங்க. இப்போது அந்த இடத்த சேர்ந்தவங்க, இந்த ஹவுஸ் ஓனராக இருக்கட்டும், பக்கத்து ரூமில் இருக்கிற பசங்க எல்லாருமே இந்த பாடியை ரெக்கவரி பண்ணி அந்த பையனை அவங்களோட ஊருக்கு அனுப்பிட்டாங்களாங்க ஆம்புலன்ஸில். இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா அந்த ரூமில் அந்த பையனோட ப்ரெசன்ஸை இந்த சீனியரால் உணர முடியுமாங்க. அவரே இந்த வீட்டை விட்டுட்டு வேறு வீட்டுக்கு போயிடலான்ட்டு தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் அவங்களோட நட்பு ரொம்ப பியூரான நட்பாங்க. என்ன தான் இறந்து போய் ஆத்மாவாக வந்தாலும் அவன் என்னோட நண்பன்டா, அவன் இங்கே தான் இருக்கிறாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னாலே அவனை மறக்க முடியலை, அவன் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறான், ஆறுதலாக இருந்திருக்கிறான் நான் கஷ்டப்பட்ட நேரத்தில். அவன் பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருப்பான், நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருப்போன்ட்டு தான் இருந்தேன். அந்த ரூமில் இருக்கிற மற்ற பசங்க எல்லாருமே இந்த ரூமில் ஏதோ பேய் இருக்குது, பிசாசு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரியே பயந்த காரணத்தினால ஹவுஸ் ஓனர் அந்த ரூமை வெளியே பூட்டு போட்டார். நான் இருந்த பேட்சில், அதாவது அந்த சீனியர் இருந்த பேட்சில் அவர் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கிறார். மற்றவங்க எல்லாருமே வேறு வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அருப்புக்கோட்டையிலேருந்து ரிஷி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீட்டில் தங்குறாங்க. இப்போது நடந்தது எல்லாத்தையும் அவர் சொன்னதுக்கப்புறமா இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி பாவமாக தாங்க இருக்குது. அந்த பையன் சூசைட் பண்ணதாக இருக்கட்டும், இவர் என்னோடய ஃப்ரெண்டு, அவன் ஆத்மாவாக வந்தாலும் அவன் கூட தான் நான் பழகுவேன், அவன் கூட தான் நான் இருப்பேன்னு சொல்கிறது இவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு நல்லா இருந்தாலும் அந்த இடத்துல தங்க முடியாது. இப்போ ரிஷி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லீவுக்கு ஊருக்கு போகும்போது அவங்கவுங்க வீட்டில் போய் சொல்கிறாங்க. ஒரு சிலரோட வீட்டில் வேறு வழி இல்லை, ஒரு அமௌண்ட்டு வரணும், அதாவது சம்பாதிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் சிலர் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ரிஷியோட வீட்டில் அவங்க அப்பா அம்மா, இந்த கதையை அனுப்பின லதாங்கிற பொண்ணு, அவங்க தங்கச்சி, இவங்க எல்லாருமே வேணான்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீ தங்கி வேலை பார்த்து காசு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது, நீ வேலைக்கு போகாத, எங்களுக்கு நீ தான் முக்கியம், இங்கே எதனா ஒரு வேலையை பாரு, அதே கம்பெனி மதுரையிலையும் இருக்குதான், இந்த மதுரை ரோட்டில் இருக்கிற அதே கம்பெனியில் நீ கேளு, அங்கே வேலை பாருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ரிஷிக்கும் அதுதான் சரியா படுதுங்க. ஏன்னா ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது. எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா வீட்டை யார் பார்க்குறது, தங்கச்சிக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு மேலே நிறைய சுமைகள் இருக்கிற காரணத்தினால அவருமே அந்த கம்பெனியை விட்டுட்டு, அதாவது அங்கேருந்து விலகிட்டு மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற அதே கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறாருங்க. ரிஷி வந்த அடுத்து ஒரு சில மாதங்கள்லேயே அங்கே வேலை பார்த்த எல்லா ஊர் பசங்களுமே மறுபடியும் மதுரைக்கே வேலைக்கு வந்துடுறாங்க. அவ்வளவுதாங்க, இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டோரி அனுப்பின பொண்ணு பேர் லதா கிடையாது, ரிஷி கிடையாது, அவங்க அண்ணன் பேர். இது எல்லாமே புனை பெயர்கள் தான். ஆனால் இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் சொல்லிட்டு அவங்க என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணாங்க. இந்த ஊர் பேர் எல்லாமே அவங்க சொன்னது தாங்க சொல்லியிருக்கிறேன். உண்மையாகவே ஒரு அருப்புக்கோட்டை சேர்ந்தவர் தான். அருப்புக்கோட்டையிலேருந்து இங்கே இருக்கிற செங்கல்பட்டில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு அவங்க எல்லாருமே வேலைக்கு வந்தது உண்மைதாங்க. அந்த கம்பெனி இன்னுமே அங்கே தான் இருக்குது. அந்த கம்பெனிலேயோ எதுலேயும் அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது, கம்பெனியில் அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாதுங்க, வெளியே அவங்க தங்கியிருந்த அந்த வீட்டில் தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த ஸ்டோரி கேட்டதுமே ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுங்க. என்னென்னா ஒரு பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும், நான் ஆல்மோஸ்ட் எல்லா கதைகளையுமே சொல்கிறது தான் இப்போயும் சொல்ல போகிறேன்.
என்னென்னா இந்த சூசைட் தாட்டுங்கிறது எல்லாருக்குமே சீக்கிரமாக வந்துடுங்க. சாகிறது ஈஸி, வாழ்கிறது தான் கஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது உங்களோட அப்பா அம்மாவை நினச்சி பாருங்கள், இல்லை உங்களுக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கூடயே இருக்கிற ஃப்ரெண்டை நினச்சி பாருங்கள், இல்லை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்குன்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தவங்க பையனோ பொண்ணோ யார் இந்த மாதிரி ஒரு தாட் வருதோ அவங்க நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த சூசைட் தாட் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்களை நீங்களே சப்புன்னு 4 அரை அரைஞ்சிட்டு அதுலேருந்து வெளியே வர பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இறப்பு ஒரு தீர்வு கிடையாது, வாழ்ந்து காட்டணும். அதில் தான் சுவாரஸ்யம் இருக்குது. சூசைட் பண்ணுறது ஒரு முட்டாள்தனம், கோழைத்தனம் சொல்லுவேங்க. எல்லாரும் சொல்லுவாங்க கோழைத்தனம் இருக்கிறவங்க ஏன் தன்னைத்தானே சாவடிச்சுக்கிற அளவுக்கு இது பண்ணுறாங்கன்னா அவங்க கோழைகள் கிடையாது, வீரர்கள்னால் சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறவனை செருப்பால் அடிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். தயவு செஞ்சு யாருமே இந்த சூசைட் தாட்டு வந்துச்சுன்னா நீங்கள் தனியாக இருக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வெளியே ரோட்டோரமாக படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க நிறையா பேர் மக்கள். இப்போவுமே இந்த நாட்டில் அந்த நிலைமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போயுமே அவங்களெல்லாம் போய் பாருங்கள், அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க, கடவுள் நம்மளை எந்த இடத்துல வச்சுருக்கிறாரு, நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்குறாரு, இந்த வாழ்க்கையை நம்ம ஏன் வேஸ்ட் ஆக்கணும் அப்படிங்கிற தாட்லாம் உங்களுக்கு வருங்க. அது போக நிறையா ஆசிரமத்துக்கு போங்க, அனாதை ஆசிரமம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போக முதியோர்கள் இல்லமுக்கு போங்க. அந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போகும்போது நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோங்கிறது உங்களுக்கு தெரிய வருங்க. நம்ம நினச்சிட்டு இருப்போம் இன்னும் நம்ம இந்த இடத்துக்கு போகணும், நான் இப்போ வெறும் ஸ்விஃப்ட் கார் தான் வச்சுருக்கிறேன், நான் ஒரு BMW கார் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட எய்ம்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கோம். வெளியே போய் பார்த்தா தான் தெரியும் இந்த ஸ்விஃப்ட் கார் வாங்குறதுக்கே ஒவ்வொருத்தரோட குடும்பத்துலையும் எந்த அளவுக்கு போராட்டத்தில் சந்திச்சிட்டு இருக்கிறாங்கிறது. அதனால் தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் தாங்கிறது எனக்கு தெரியும். உங்களோட வாழ்க்கையிலையும் இந்த காலேஜ் பொண்ணுங்களாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், ஸ்கூலில் இருந்து காலேஜ் போகிற பொண்ணுங்க பசங்களாக இருக்கட்டும், லவ்வு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகுங்க. ஆனால் உங்களோட வாழ்க்கை என்ன, உங்களோட வாழ்வாதாரம் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு இந்த சூசைட் தாட் மைண்டை மட்டும் விட்டுருங்க. அது போக பொண்ணுங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டுங்க, உங்களுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பிடிக்கலையா அவங்கள இந்த தராதாரத்தை வச்சு அவங்க தகுதியை வச்சு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும், அதுதான் ரியாலிட்டியுமே. நீங்கள் லவ் பண்ணும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லா செலவினங்களும், குழந்தை வந்ததுக்கப்புறம் ஒரு செலவினம் வரும். வீட்டை எதிர்த்துட்டு நம்மளால் வெளியே வந்தால் தாக்கு பிடிக்க முடியுமா? சும்மா நான் அவங்கள பார்த்து இம்ப்ரெஸ் ஆனேன், இவங்கள பார்த்து இம்ப்ரெஸ் ஆனேன், அவங்களோட லைஃப் நல்லா தானே இருக்குது, இவங்களோட லைஃப் நல்லா தானே இருக்குது, இவங்களாம் எனக்கு ரோல் மாடல்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இதில் வராமல் நீங்கள் இந்த மாதிரி யோசிக்கிறது நல்ல விஷயந்தான். எனக்கு பெற்றவங்களை எதிர்த்துட்டு இவனை நம்பி வந்தால் என்ன நடக்கும், என்னோடய ஃப்யூச்சர் என்னன்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அதை எப்படி டெலிவரி பண்ணணும், இடம் பொருள் ஏவல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுங்க. உங்கள் அப்பாவை உங்கள் கண்ணு முன்னாடி, எல்லா பொண்ணுங்களுக்கும் கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் கேட்குறேன், அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு மட்டும், உங்கள் முன்னாடியே உங்களோட அப்பாவை உனக்கு என்ன தகுதி இருக்குது, உனக்கு என்ன தராதாரம் இருக்குது, என்கிட்ட உன் பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அரேஞ்ச் மேரேஜ் பார்க்குற அந்த விஷயத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், சுருக்குன்னு வராது. அந்த மாதிரி தாங்க எல்லா பசங்களுக்கும் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலனா பிடிக்கல, எனக்கு பிடிக்கலப்பா நீ விட்டுரு, எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருங்க. அதே மாதிரி பசங்களும் அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு பிடிக்கலையா சரி நோ மீன்ஸ் நோன்னு சொல்லிட்டு போயிருங்க. இது தாங்க எல்லாருக்குமே நல்லது. தேவையில்லாமல் இந்த சூசைட் பண்ணுறது, இறந்து போகிறது, ஒரு வீட்டில் போய் பேயாக உட்கார்றது, வேலை பார்க்க போன பசங்களை பயன்படுத்தி அங்கேருந்து அனுப்பிவிட்டு எதுக்கு தேவையில்லாத வேலை. ஸோ நம்மளையும் கருத்து சொல்ல வச்சுட்டாங்க கடைசியில். நான் சொல்லக்கூடாதுன்னு நினப்பேங்க ஒவ்வொரு ஸ்டோரியிலையும், இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. நிறைய தம்பி தங்கச்சிங்கெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஒருவேளை பூமராக இருந்துச்சுன்னா அப்படியே எரைஸ் பண்ணிவிட்டு போயிருங்க. மற்றவங்கள சொல்கிறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு. ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடியுதுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையில் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. Spotifyல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ், மிஸ்டர் பிரபாகரன் மலையாளம், அஞ்சலி பிரபாகரன் இந்த எல்லா யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய்.